தொகாநிலை தொடர் இனி பார்க்க போகிறோம். தொகாநிலை தொடரில் அதாவது ஒரு தொடரில் 2 சொற்கள் சேரும்போது இடையில் சொல்லும் எந்த உருவும் மறையாமல் அது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தொகாநிலை தொடர். தொகாமல் இருந்துச்சுன்னா மறையில, வெளிப்படையாக வந்துச்சுன்னு அர்த்தம். தொகைனா மறைதல், தொகா அப்படின்னா வெளிப்படையாக இருத்தல். இந்த தொகாநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடரில் பார்த்தீங்கன்னா எழுவாய்னா என்ன? எந்த செயல் செய்யறதுக்கு காரணமாக இருக்குதோ அதுதான் எழுவாய். கண்ணன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னா அங்கே கண்ணன் தான் எழுவாய். சரிங்களா? அப்போது எழுவாய் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெளிப்படையாக தான் வருது, மறைந்து எந்த உறுப்புகளும் வரல. மல்லிகை மலர்ந்தது, இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்லிகை அப்படிங்கிற எழுவாய் தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலையோடு முடிஞ்சிருச்சு. இதில் எதுவும் மறையவே இல்லை, அதனால இது எழுவாய் தொடர். இது வெளிப்படையாக வந்திருக்குது. இது ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளித்தொடர். விழி அப்படின்னாலே அலைன்னு அர்த்தம், கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். நண்பா வா, நண்பா படி, ஏ புள்ள எங்கே இருக்க, அம்மா வா, இப்படிலாம் கூப்பிடுவீங்களா. புலவா கேள், அதாவது அழைத்தல் நிமித்தமாக நம்ம எதையை சொல்கிறோமோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு பேர். இந்த விழித்தொடரில் விழி வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொற்கள் பார்த்திங்கன்னா பயனிலை கொண்டு, அதாவது நண்பா படி அப்படிங்கிறது, நண்பா அப்படிங்கிற எழுவாய் இருக்குது, படி அப்படிங்கிற பயனிலை இருக்குது. அப்படி ரெண்டும் கொண்டு முடியும் போது எதுவும் மறையல. அப்படி முடியும் போது இது என்ன அப்படின்னா இது வந்து தொகாநிலை தொடர். சரிங்களா? ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. வினைமுற்று தொடர். வினைமுற்று அப்படின்னாலே ஒரு வேலை முடிவடைஞ்சிச்சுன்னா அது முற்று பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். வினைமுற்றுன்னு அர்த்தம். அதாவது சென்றனர் அப்படின்னா வினை முற்று முடிஞ்சிருச்சு. வீரர் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். அப்போது ஒரு வினைமுற்று சொல்லு பெயர்ச்சொல் கொண்டு முடியும் போது எதுவுமே மறையல, வெளிப்படையாக வந்துச்சு. சென்றனர் வீரர்ங்கிறது. அப்போது மறையாமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா இது தொகாநிலை தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெண்டாவது இருக்க வார்த்தை பெயர் சொல்ல முடியணும். அச்சம்னா என்னன்னா எஞ்சி நிற்கிற வார்த்தையாக இருக்கணும். முன்னாடி இருக்கிற வார்த்தை, முதல்ல இருக்கிற வார்த்தை எச்சமாக இருக்கணும், பின்னாடி இருக்கிற வார்த்தை பெயர் சொல்லாக இருக்கணும், அது பெயரச்சம். பின்னாடி இருக்கிற வார்த்தை வினைச்சொல்லாக இருந்து முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக இருந்துச்சுன்னா அது வினையச்சம். அப்போ நம்ம முதல்ல வினையச்சமா பெயரச்சமானு எப்படி கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கிற ரெண்டாவது இருக்கிற வார்த்தை பெயர் சொல்லா வினைச்சொல்லான்னு பார்த்துக்கணும் முதல்ல. அப்போது பெயரை கொண்டு முடிஞ்சு முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக இருந்துச்சுன்னா அது பெயரச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா வரைந்த ஓவியம், ஓவியம்ங்கிறது பெயர் சொல், வரைந்த அப்படிங்கிறது அந்த சொல் எச்சமாக நிற்குது. சரிங்களா? அப்போது இந்த வரைந்த ஓவியம் அப்படிங்கிற சொல்லில் எந்த இடையில இருக்கிற சொல்லி எதுவுமே மறைஞ்சு வரல. அப்படி மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்ததுனால இதுக்கு பேர் தொகாநிலை தொடர் அப்படின்னு பேர். பெயரச்ச தொடரில் தொகாநிலை தொடர். அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடர். வினையச்ச தொடரில் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டாவது வார்த்தை வினைச்சொல்லாக இருக்கும். சரிங்களா? முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக நிற்கும். அதனால தான் இதுக்கு பேர் வினையச்சம். வினைச்சொல்லோட முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக நிற்குச்சுன்னா அது வினையச்சம்னு பேர். சரிங்களா? தேடி பார்த்தான். சரிங்களா? பார்த்தான் அப்படிங்கிற வினைச்சொல்லு தேடிங்கிற எச்சத்தோடு வருது. சரிங்களா? இதில் எதுவுமே மறைந்து வரல, எல்லாமே வெளிப்படையாக வருது. அப்படி இருக்கும்போது இது தொகாநிலை தொடர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். நம்ம வேற்றுமை தொகைநிலை பார்த்தோம். தொகைநிலை 6 உறுப்புகளும் மறைஞ்சு வர்றதை பார்த்தோம். ஐயாள் குயின்னது கண் மறைஞ்சு வரும்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வர்றது வேற்றுமை தொகாநிலை தொடர். எப்படி அங்கே 6மே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐ மறைஞ்சு வர இடம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே வெளிப்படையாக இருக்கிறது. அதுக்கு ஒன்று மட்டும் நம்ம சான்று பார்க்கலாம். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு. நூல் படித்தான், நூலை படித்தான்னு வந்துச்சுன்னா வெளிப்படையாக வரும். இங்கே நம்ம தொகாநிலைன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி வரும்? நூலை படித்தான் இல்லைங்களா, கவிதையை எழுதினான், கோயிலை கடந்தான்,
கடலை கடந்தான். இந்த மாதிரி ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7வது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே மறைந்து வராமல் வெளிப்படையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? மற்ற, பிற, மற்றொன்று, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எதுவும் இடையில இருக்கக்கூடிய எந்த வார்த்தையும், இந்த இடைச்சொல் வார்த்தைகள் எதுவும் மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வருது. அதனால இதுக்கு பேர் அதாவது இடைச்சொல் தொடரில் தொகாமல் வரக்கூடியதுனால இது தொகாநிலை தொடர்னு இந்த வகைக்கு சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகத்தான் வரும். சால, நனி, தவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உரிச்சொற்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே இடையில தொக்கி நிற்காம வெளிப்படையாக வரக்கூடியது. சாலவும் நன்று, சாலவும் சிறந்தது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சொற்களுமே உருவோ வேற்றுமை தொகையோ பண்பு தொகையோ எதுவுமே மறைஞ்சு வரல, எல்லாமே வெளிப்படையாக வருது. அதனால இதுக்கு பேர் உரிச்சொல் தொடர் தொகாநிலை தொடரில் வந்துடுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா பார்த்தீங்கன்னா 2 சொற்களுக்கு மேலே அடுக்கி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடுக்கு தொடர். வாழ்க வாழ்க, பாம்பு பாம்பு, நன்று நன்று, வா வா, போ போ. இது ஆனால் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடரில் 2 வார்த்தை சேர்ந்து வரலாம், 2க்கு மேற்பட்ட வார்த்தைகளும் வரலாம். ஆனால் அந்த வார்த்தை பிரிந்தால் பொருள் தரணுங்க. அதுதான் பிரிந்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். அப்போது இந்த அடுக்கு தொடரில் ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்தாலும் எந்த வார்த்தையும் எங்கேயும் தொக்கி நிற்கல. அதனால இது தொகாநிலை தொடர் ஆயிடுச்சு. இப்படி தொகாநிலை தொடர் 9 இருக்குது. இந்த தொகாநிலை தொடரில் எல்லாமே வெளிப்படையாக தான் வரும், தொக்கி வராது. அதனால தான் நம்ம இது தொகாநிலை தொடர்னு சொல்கிறோம். நமக்கு கேள்வி தொகைநிலை தொடரின் வகைகளை எழுதுன்னு கேட்கலாம், தொகாநிலை தொடரின் வகைகளை எழுதுன்னு கேட்கலாம். எடுத்துக்காட்டு கொடுத்து இது என்ன தொடர், இதில் தொக்கி நிற்குதா தொகாம நிற்குதான்னு கேட்கலாம். வினை தொகையில் தொக்குமா தொகாதான்னு கேட்கலாம். இந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்கலாம். நம்ம எடுத்துக்காட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு புரிதல் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த வினாக்கு நம்ம எளிமையாக பதில் அளிக்க முடியும். அதனால் வேற்றுமை அதாவது தொகைநிலை தொடர் 6ஐயும் தொகாநிலை தொடர் 9ஐயும் நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா இலக்கணம் அப்படிங்கிறது கணிதம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நம்ம எளிமையாக எழுதலாம். எல்லாருமே இந்த வினாக்கு நல்லா சரியான முறையில் விடையளித்து நல்ல மதிப்பெண் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.